இதை வேடிக்கையா கூட சொல்லுவாங்க. ஒரு கிணறு ஒருத்தர் வித்திருக்காரு, இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு. அவரை ஒரு நாள் வழியில அவர் பாக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நேத்தியே சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட மறந்துட்டேன். நீங்க கிணற மட்டும்தான் உங்களுக்கு வித்திருக்கேன், அதனால நீங்க கிணற மட்டும்தான் பயன்படுத்தணும், அதுல உள்ள தண்ணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, ஆமாங்க ஐயா, நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எனக்கு கிணறு மட்டும்தான் வேணும், ஆனா அதுல இருக்கிற தண்ணி தேவையில்ல, நீங்க அதை எப்படியாவது காலி பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் கிணற பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவரால் அதை ஒண்ணுமே சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியும்? பேராசை தான் இங்கே நம்ம பாக்குறோம். அவரு தண்ணிக்கும் சேர்த்து பணம் வாங்குறது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த அர்த்தத்தை சொல்றாரு. ஆனா இவர் எவ்வளவு ஒரு சாதுரியமா பேசுறதுனால, அந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால இவர் அந்த அவர்கிட்ட பதிலே சொல்ல முடியாது இல்லையா? அவர் என்ன கேட்க முடியும்? அதுக்கப்புறம் தண்ணியை காலி பண்ணி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தேவையுள்ள ஆசைகள், தேவையற்ற ஆசைகள்னு முறைப்படுத்தும் போது அந்த ஆசைகளை நம்ம சீரமைச்சுக்க முடியும்.